அவதூறுகளில் தேவையின்றி அரண்மனைகளை இழுக்க வேண்டாம் என ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா நினைவுறுத்தியுள்ளார். 3R எனப்படும் இனம், மதம், மலாய் ஆட்சியாளர்கள் தொடர்பில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி மக்களின் மனதில் நஞ்சை விதைக்கும் அச்செயலில் யாரும் ஈடுபடக்கூடாது என அவர் கூறினார். இது நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்ட மன்னராட்சி முறையை கொண்ட நாடு. மலாய் ஆட்சியாளர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எனவே அவர்கள் மீதான எந்த ஒரு விமர்சனமும் அதற்குண்டான முறைகளில் பண்பு குறையாமல் தெரியப்படுத்தப்பட வேண்டும். இது ஒன்றும் புதிய விஷயமல்ல. எத்தனையோ முறை நினைவுபடுத்தப்பட்டு விட்டாலும் ஒரு சில தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அதை கேட்பதாக இல்லை. தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவது ஏமாற்றம் அளிப்பதாக சுல்தான் ஷரஃபுடின் கூறினார். தேசிய தினத்தை ஒட்டி மாநில மக்களுக்கு வழங்கிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ மொய்தீன் யாசின் மீது தேச நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 3 நாட்களில் சுல்தான் ஷரஃபுடின் இந்த நினைவுறுத்தலை விடுத்திருக்கிறார். கிளந்தான் நங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிந்தனைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக தம் மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மொய்தீன் மறுத்து விசாரணை கோரியிருக்கின்றார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. 67வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் நாட்டு மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் மர்டேகா சிந்தனையும் தேசிய உணர்வும் மேலோங்கட்டும் என்று மஇகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். மர்டேகா தினத்தை கொண்டாடுவதில் மற்ற அரசியல் கட்சிகளை காட்டிலும் மஇகாவிற்கு ஒரு சிறப்பான பாரம்பரியமும் வரலாற்று பெருமையும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் மூத்த அரசியல் இயக்கம் என்பது மட்டுமல்ல, இந்த மண்ணில் ஆதிக்கம் கொண்டிருந்த அந்நிய ஆட்சியிலிருந்து மர்டேகா முழக்கம் எழும் வரை வித்திட்ட இயக்கம்தான் மஇகா. அத்தகைய பாரம்பரிய வரலாற்று அரசியல் கட்சியை வழிநடத்தும் வாய்ப்பை அளித்த சமூகத்திற்கு அவர் நன்றி பாராட்டினார். அரசியல் பயணத்தில் முன்னடைவும் பின்னடைவும் மாறி மாறி வந்தாலும் தடம் மாறாமல் தேசிய நீரோட்டத்தில் தன்னை முழுவதுமாக முக்கியப்படுத்திக் கொண்டு மலேசிய இந்தியர்களின் சமூக, பொருளாதார, கல்வி மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து வரும் பேர் இயக்கம் மஇகா என்றார் விக்னேஸ்வரன். இதனிடையே பல இன மக்கள் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் மலேசியாவில் வாழ்வதற்கு அரசியல் நிலைத்தன்மை ஒரு காரணம். இதன் தொடர்பில் நம் முன்னோர்கள் வகுத்தளித்துள்ள பாதையில் பயணிக்கும் இன்றைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், குறிப்பாக இன்றைய ஒற்றுமை மடானி அரசை வழிநடத்தும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருக்கும் இந்த 67வது தேசிய தினத்தில் மஇகா சார்பில் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஸ்லாங்கூர் காஜாங்கில் வளர்ப்பு நாயை சரமாரியாக தாக்கிய குற்றத்திற்காக தொழில்முறை பூப்பந்து ஆட்டக்காரருக்கு 25,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 21 வயதான சாமுவல் லீ அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என காஜாங் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜூலை 1ஆம் தேதி காஜாங் லேண்ட்மார்க் ரெசிடென்ஸ் குடியிருப்பின் பால்கனியில் அந்த குற்றத்தை அவர் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அஸ்கி ரக நாயின் முகத்தில் தனது கைகளால் சாமுவல் சரமாரியாக தாக்கும் வீடியோ வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றது. அந்த வீடியோவை அண்டை வீட்டுக்காரர் பதிவு செய்ததாக தெரிகிறது. நெட்டிசன்களும் அந்நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அச்சம்பவத்தை கடுமையாக சாடிய மலேசிய விலங்குகள் நல சங்கம் அந்நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது சொந்த மகள்களையே பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் 39 வயது காவலாளி ஒருவரை மலாக்கா காவல்துறை கைது செய்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு முதல் தனது தந்தையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியதாக 17 வயதான அந்த காவலாளியின் மூத்த மகள் அலூர்காஜா காவல் நிலையத்தில் புகார் வழங்கியுள்ளார். தனது 14 வயது முதலே தந்தையால் கற்பழிக்கப்பட்டதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர் மட்டுமின்றி அவரின் 13 வயதாகும் தங்கையும் இந்த ஆண்டு ஜூலை முதல் அந்த கொடூர தந்தையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தின் 376 கீழ் அந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
அண்மையில் 11 வயது மாணவி ஒருவர் பள்ளியில் வகுப்பில் தன் சக நண்பர்களுக்கு 3000 ரிங்கிட்டை அன்பளிப்பாக கொடுத்த சம்பவத்தை தொடர்ந்து தன் மகளுக்கு அப்பணம் எப்படி கிடைத்தது என்ற உண்மையை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தாய் ஒருவர். பள்ளியில் 20, 50 மற்றும் 100 ரிங்கிட் நோட்டுகளை தன் நண்பர்களுக்கு அவர் வழங்கியிருக்கின்றார். இதனை பார்த்த வகுப்பாசிரியர் உடனே அம்மாணவியின் தாயாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தன் மகளை அழைத்து விசாரித்த அவர் பின்னர் தான் அப்பணம் எப்படி கிடைத்தது என்பதை கண்டறிந்துள்ளார். ராயாவுக்கு அம்மாணவி மற்றும் அவரது சகோதரர்களுக்கு கிடைத்த அங்பாவ் பணத்தை இவர் எடுத்து தன் நண்பர்களை மகிழ்வுக்கு கொடுத்திருக்கிறார். ராயாவின் போது தன் அம்மா தாத்தா பாட்டிக்கு பணம் கொடுத்த போது அவர்கள் மகிழ்ந்ததை பார்த்ததால் தானும் அப்படி செய்து தன் நண்பர்களை மகிழ்விக்க நினைத்ததாக கூறியுள்ளார் அந்த மாணவி. தன் மகளின் நோக்கம் நல்லது என்றாலும் அனுமதியின்றி உடன் பிறந்தவர்களின் பணத்தை எடுப்பது தவறு என அந்த தாய் அறிவுறுத்தி முன்னெச்சரிக்கையாக தினமும் மகள் எடுத்துச் செல்லும் பணத்தை சோதிப்பதாக பதிவிட்டிருக்கிறார். கேரளாவில் மலையாள நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்கள் குறித்து அண்மைய காலமாக பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பல புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் மலையாள நடிகர் சித்திக் மீதும் பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மலையாள நடிகரும் அம்மா சங்கம் எனும் மலையாள திரைப்பட கலைஞர் சங்கத்தின் முன்னாள் பொது செயலாளருமான சித்திக் மீது 2016ஆம் ஆண்டு செய்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருவனந்தபுரத்தில் உள்ள மாஸ்காட் விடுதியில் மேற்கொண்ட சோதனையில் சித்திக் மற்றும் பாதிக்கப்பட்ட நடிகை இருந்ததற்கான முக்கிய ஆதாரம் கிடைத்துள்ளதை விசாரணைக்குழு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவர்களின் பெயர் அந்த விடுதியில் பதிவு செய்யப்பட்டிருந்ததும் அங்கு வருவதற்கு முன் திரைப்படம் ஒன்றின் முதற் காட்சிகளையும் பார்த்து சென்றதாக அப்படக்குழு உறுதிப்படுத்தியது. அதன் பிறகு சினிமா குறித்து கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டு தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அந்த நடிகையும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.